வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். ஸ்டாலின் சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் மோடி அவர்கள் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார் அப்படிங்கிற ரீதியில் மோடி ஏதோ தமிழர்கள் எல்லாத்தையும் அவமரியாதை செய்து விட்டாருங்கிற ரீதியிலையும் ஸ்டாலின் ட்வீட் போடுறதும் சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற திமுக ஊடகங்கள் சும்மாவே வாய மென்னுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அவல் ஒன்று கிடைச்சா அதை விடுவாங்களான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி அவர்கள் உண்மையிலே சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி எப்படி தமிழ்நாட்டுக்கு போனது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் கேட்டார். பூரி ஜெகநாதர் கோவிலில் கருவூலம் அறையுடைய சாவி நீண்ட நாளாக காணவில்லைன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற நகைகளையும் பொருளையும் அரசு கையாடல் செய்து விட்டதாக ஒடிசா அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அங்கே ஒரிசா அரசில் வி.கே. பாண்டியன் ஒரு தமிழர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீண்ட காலமாக பணிபுரிஞ்சு வந்தவர். இப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலில் குதிச்சிருக்காரு. இப்போ அரசியலில் குதிக்கும் போது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைமையை எடுக்கிறாரு. அப்போ பிஜு பட்நாயக்னு ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு அதிகாரியாக செயல்பட்டவர் இன்னைக்கு அரசியலில் வரும்பொழுது அவருக்கு எதிரான ஒரு வார்த்தையாக அவர் ஒரு தமிழர் என்பதால் தமிழ்நாட்டுக்கு எப்படி போனது அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டார். இப்போ நாமெல்லாம் சாதாரணமாக நம்ம வீடுகளில் பேசும்போது மனைவியோடைய சொந்த ஊர் பேரை சொல்லி உங்கள் ஊருக்கு எப்படி அந்த பொருள் போச்சுது, உங்கள் ஊருக்கு அப்படின்ற அர்த்தம்னா அந்த ஊருக்கே மொத்தமாக கொடுத்ததா அர்த்தமாகாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மனைவியுடைய வீட்டுக்கு போனதாக தான் அர்த்தமாகும் இல்லையா? அதை மாதிரி தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை பொதுப்படையாக பேசுகிறப்ப டெல்லிக்கு போகிற, டெல்லியிலேருந்து வந்து அதிகாரி வந்திருக்காங்க, டெல்லி வந்து இங்கே ரெய்டு பண்ணுறாங்க, டெல்லி வந்து இங்கே ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த டெல்லியாக வந்து டெல்லி பொதுமக்களையே நம்ம சொல்ல முடியும். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த அதிகாரம் படைத்தவர்கள், அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம பிரதமரையோ அந்த உயர் அதிகாரிகளையோ குறிக்கும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட நபர் செய்த தவறை சொல்லும் பொழுது அந்த ஊருக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கும் போது அந்த சாவியை எடுத்து தமிழ்நாட்டுக்கு எப்படி போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருந்தார். சரி, இப்போ இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அதுக்கு அர்த்தம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கேவலப்படுத்திட்டார் அப்படின்லாம் இவங்க திமுக ஊடகங்களும் பேசுகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் அவர் தமிழர்களை இழிவாக பேசிடவில்லை. அதுதான் உண்மை. சரி, அப்போ அவர் பேசினது தவறுனா இவங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் தமிழ்நாட்டு தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்லாம் பேசுனதெல்லாம் என்ன வகை? இவங்க தமிழீழம், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எந்த வகையில் சேரும்? ஒன்றும் ஒரு நியாயமில்லாத பேச்சைத்தான் இவங்க தொடர்ந்து ஒரு 2 டிவி வச்சுருக்காங்க சொந்தமாங்கிறதுனால பரபரப்பாக செய்தி. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், சன் டிவி, கலைஞர் டிவி இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கணும், ஒரு பரபரப்பான செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எதையாவது ஒரு வேகமான ஒரு செய்தியை போடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒரு நடிகையுடைய வாழ்க்கை வரலாறையாவது எடுத்து போட்டு மக்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டிவியை பார்க்க வைக்கணுன்றதுக்கு ஏதாவது செய்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் இதுவும் ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்ச நாள் முன்னாடி மோடி அவர்கள் ராமர் கோயிலை வந்து காங்கிரஸ் இடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பிரதமர் இப்படி இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசிட்டார் அப்படின்ட்டு இப்போ வந்து மோடி அவர்கள் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதிரிகள் என்ன ஆயுதத்தில் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ அதே லாங்குவேஜில் திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ காங்கிரஸ் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் பாஜக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் எல்லாம் வாபஸ் வாங்கப்படும், 370 நீக்கியதையும் திரும்ப கொண்டு வருவோம், என்னென்ன பாஜக செஞ்சதோ அவ்வளோத்தையும் திருப்பி கொண்டு வருவோம், பாஜக எது செய்த என்ன விதமாக நடந்துக்கிட்டதோ அதெல்லாம் ரிவர்ஸ் செய்யப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதில் பாஜக கொண்டு வந்த ராமர் கோயிலை நீக்கப்படும்ன்றது கண்டிப்பாக அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்போது காங்கிரஸ் சொன்னதை இன்னொரு தடவை திருப்பி பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி ராமர் கோயிலையும் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா? அந்த காங்கிரஸ்க்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு பிரதமர் கேட்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்போது நீங்கள் எதிர்ப்பு தரப்புலேருந்து சொன்ன தவிர அவர் ஒரு தடவை திருப்பி சொன்னதே பிரதமர் தரம் தாழ்ந்துட்டார் அப்படின்னா நீங்கள் சொன்னது தப்பு இல்லையா? இதே மாதிரியான வார்த்தையை திருமாவளவனும் நடுவில் தேர்தல் நேரத்தில் பேசியிருந்தார். அவர் என்ன பேசியிருந்தார்? பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மசூதிகளும்
சர்ச்சுகளும் இடித்து தள்ளிடுவாங்கன்னு சொல்லியிருந்தார். பாஜக இந்த வார்த்தையை எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அப்படி கூட ஒரு பொய்யான ஒரு தகவலாக இதை மக்களிடையே மத உணர்வை தூண்டும் விதமாக இந்த மாதிரி பேசியிருந்தார். நியாயமாக அவர் மேலே கேஸ் போட்டிருக்கணும். அவருடைய தொகுதியில் அவரை போட்டியிடுறதுக்கு அனுமதிச்சிருக்கவே கூடாது. மக்களிடையே அமைதியை கெடுக்கும் விதமாக செயல்பட்டார்ன்ற ஒரு காரணத்தை சொல்லி, ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத இந்த தமிழக அரசு இப்போ பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் ராமர் கோயிலை நீக்கி விடுவோம்னு சொன்னாங்க, இவர் இடித்து விடுவார்கள்னு சொல்லியிருக்கார். ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒன்று தானே. எது இருந்தாலும் ராமர் கோயிலை எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னதை இவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு சொன்னால் அது தப்புங்கிற போது, சொல்லாத விஷயத்த சொன்ன திரும்ப இது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ பிரதமர் இருமுனா தும்முனா அசைஞ்சா திரும்புனா எதுலையாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலையை தான் திமுக ஊடகங்கள் கூர்மையாக செஞ்சிட்ருக்கு. பிரதமர் இந்தியில் பேசுகிறது எங்களுக்கு புரியலை வைக்கலை. நான் ஒடிசாவில் போயிட்டு இந்தியில் பிரச்சாரம் பண்ணுறத கூர்மையாக கவனித்து அவர் தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாடுக்கு எப்படி போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறார். இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட உள்ளூர் அரசியல் தான் செய்வாங்க. அப்போ அந்த கேள்வியை கேட்கும்போது அந்த மக்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும். அது அந்த வகையில் தான் பேசுவாங்க. அரசியல் தான் பண்ணுறாங்க. அரசியல் கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேள்வி கேட்டவர் தானே நம்ம ஸ்டாலின். அதனால் இது மாதிரி அரசியல் பண்ணுறேன்ற பேரில் எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஊடகங்களுடைய வாதத்தை கண்டிக்கணும். திமுக ஊடகங்கள் தினமும் மக்களிடையே மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை அனுதினமும் இரவு பகல்னு பார்க்காம எப்போவுமே அதை ஒரு வேலையாகவே செஞ்சிட்டு இருக்காங்க. மோடி தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறது, தமிழர்களுடைய தமிழை புகழ்ந்து உலகமெங்கும் பேசுகிறதையும் அவங்க மோடிக்கு ஆதரவு மக்களிடையே பெறுகிறதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுக்காக மோடி பேரை கெடுக்கணுன்றதுக்காக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. மோடி தமிழர்களுக்கு எதிரான வார்த்தையை அங்கே பயன்படுத்தலை. அரசியலில் எதிர்கட்சி இப்போ இருக்காங்க, அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஊர்க்காரர் என்ற அர்த்தத்தில் சொன்னாரே தவிர தமிழர்கள் எல்லாரையும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் மக்கள் திமுக ஊடகங்களுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம்னு அவங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.